4:10க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
Okay, student. Good evening, everyone. Can you hear me? Students, நான் பேசுறது கேக்குதா? Yeah, miss. Okay, thank you. Yes, Psychology and Counseling என்ற பாடநெறியிட முதலாவது வகுப்பு. It's my pleasure to welcome you to Knowledge Institute. My name is Fasiha Farwin and I'm a lecturer here at Knowledge Institute. I'm delighted to part of your academic journey and to support you in achieve your goals in educational career goals. Yes, என்ன மீடியம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்? ஓகே, கொஞ்சம் நான் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு I would like to know each of you better. Please take a moment to introduce yourself, your name, where are you from, your academic background. If you are currently working, please mention your profession as well. Please. Yes, Tamil. Okay. கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லலுமா? அப்போ எனக்கு அதுக்காக கிளாஸஸ் செஞ்சுட்டு போக ஈஸியாக இருக்கும். அமானி இலியாஸ் மட்டும் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது, மற்ற ஒருத்தருமே பேசுகிறீங்கல்ல. ஓகே, நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். டிப்ளமா இன் சைக்காலஜி கவுன்சிலிங். முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும் சைக்காலஜிண்டா என்ன, கவுன்சிலிங்கண்டா என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது சைக்காலஜி என்று சொல்றது மனிதர்களை பற்றியும் மனிதர்களுடைய சிந்தனைகள் பற்றியும் மனிதர்களுடைய நடத்தைகள் பற்றியும் கற்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இந்த இடத்துல நான் மிச்சமே விருப்பம், நான் மட்டும் இந்த இடத்துல பேசிட்டு போகாம நீங்களும் சேர்ந்து என்னோட பேச வேணும். அப்பதான் எங்களுக்கு கிளாஸ்ல கொண்டு போக ஈஸியா இருக்க ரைட். சைக்காலஜி என்று சொல்றது சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மைண்ட். மனிதர்களுடைய சிந்தனை பற்றியும் மனிதர்களுடைய நடத்தை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இது கவுன்சிலிங் என்று சொல்றது சைக்காலஜின்றது மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருந்துச்சுண்டா அந்த ஆலமரத்தினுடைய ஒரு கிளையாகத்தான் கவுன்சிலிங் என்றது இருக்குது. அதாவது கவுன்சிலிங் என்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சைக்காலஜின்றது மனிதர்களுடைய நடத்தை பற்றியும் சிந்தனை பற்றியும் கற்கக்கூடிய பாடமாக இருக்கும் போது, கவுன்சிலிங் என்று சொல்றது மனிதர்கள் பிரச்சனையோடு வரும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. கவுன்சிலிங் என்று சொல்றது மிக தெளிவாக விளங்கிக்கோங்க, அட்வைஸ் பண்றதோ அப்படி இல்லைன்னு சொன்னா தீர்ப்பு கொடுக்கிற ஒரு விஷயமோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயமோ இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அவரவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவரவர்கள் தகுதியானவர்கள். அப்ப அப்படியாக தகுதியாக இருக்கும் போது ஏன் கவுன்சிலர்ஸ் இருக்க வேணும், ஏன் அவங்க பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்ல வேணும் என்னும் போது, பிரச்சனைகள்ல இருக்கும் போது அவர்களுடைய மூளை ஸ்தம்பிதம் அடையும். மூளை அப்படியே ஒர்க் பண்ணாது, எதுவுமே சிந்திக்காது. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளை நாங்க காட்டி கொடுப்போம். அப்ப அவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இதை நாங்க சிம்பிளா கவுன்சிலிங்னு சொல்லுவோம். அப்ப கவுன்சிலிங்கண்டா என்ன, கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய மூல தர்மங்கள் என்ன, நாங்க எப்படி கவுன்சிலர்ஸாக இருக்கும் போது ஒர்க் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன, நாங்க என்னென்ன ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ரைட். Psychology is the scientific study of human behavior, emotional and mental process. It helps us understand how individuals think, feel and act in different situations and environments.
By studying psychology, we gain a deep understanding of human relationship, emotional well-being, and social interaction. Right. ஏன் நாங்க இந்த சைக்காலஜியை படிக்கணும்? இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான். அப்ப ஏன் இந்த சைக்காலஜியை படிக்க வேணும்? முதலாவது, மனிதர்களை பற்றி விளங்கிக் கொள்றதுக்காக. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே எப்பயோ ஒரு நாள் கண்ட கனவுட நனவாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு எப்பயோ ஒரு நாள் ஆசையாக இருந்திருக்கும் சைக்காலஜின்றத படிக்கணும், கவுன்சிலிங்ன்றத படிக்கணும். அதாவது மனிதர்கள் பற்றி படிக்க வேணும். ஏன் மனிதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், மனிதன் ஏன் இப்படி சிந்திக்கிறார்கள், மனிதர்களுடைய இந்த நடத்தைக்கு பின்னால் உள்ள பின்னணி என்னன்ற விஷயங்களை நீங்க எவ்வளவோ காலத்துக்கு முன்னால யோசிச்சிருக்கேலும், சைக்காலஜின்றத படிக்கணும் என்ற ஆர்வத்தோட இருந்திருக்கேலும், அந்த ஆர்வத்தின் பலனாகத்தான் நீங்க இந்த கிளாஸுக்கு வந்திருப்பீங்க. இப்ப நீங்க இங்க இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்றீங்கல்ல, நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், நான் போஸ்டர் ஒன்று கண்டேன், ஃபிளையர் ஒன்று கண்டேன், சைக்காலஜி கிளாஸுக்கு வந்தேன் என்று இல்லாம நீங்க எத்தனையோ நாளாக தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் உங்களோட கண்ணுக்கு பட்டுச்சு. அப்ப அதுக்கு பின்னால நான் இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகினேன் என்றவங்க தான் இதுல அதிகமாக இருப்பீங்க. ரைட். முதலாவது, மனிதர்களுடைய நடத்தை பற்றி விளங்கிக் கொள்ளையிலும், நீங்க எந்த துறையில இருந்தீங்கன்னாலும் அந்த துறையில இருக்கிறதுக்கும் பார்க்க ஒரு படி முன்னுக்கு போறதுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் துணை புரியும். அது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு சர்டிபிகேட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும், நீங்க விரும்பினா யூகே சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளையிலும், அதையும் தாண்டி நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்கு முன்னேறி போறதுக்கோ, ப்ரொமோஷன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கோ, மனிதர்களை பத்தி படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, அவர்களோட எப்படி பேச வேண்டும் என்று படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல சிறப்பான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, இம்ப்ரூவ் இமோஷனல் வெல்பீயிங். நீங்க எந்தெந்த இடத்துல முடிவெடுக்க வேணும் என்றதையும் எந்தெந்த இடத்துல முடிவெடுக்க கூடாதுன்றதையும் மிக தெளிவாக விளங்கியிருக்க வேணும். நடைபெற்ற ஒரு சம்பவம், அதாவது பிசினஸ், கோடிக்கணக்கில் பிசினஸ் செய்யக்கூடிய, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு முடிவால இன்றைக்கும் இப்பையும் வீடு இல்லாம பல வீடுகளோட, கொழும்புல வெள்ளம் பிட்டிய, அதே நேரம் வெள்ளவத்த போன்ற இடங்கள்ல பல மாளிகைகளை கட்டி ரெண்டும் சேர்த்து கொடுத்திருந்தாரு அவர் இருக்கிற வீட்டுக்கும் தவிர. இது தவிர எத்தனையோ ஷாப்ஸ் இருந்துச்சு, எவ்வளவோ சொத்துக்களை தன்வசம் கொண்டிருந்த ஒரு நபர் ஒரு நேரத்துல முடிவெடுக்க கூடாத ஒரு நேரத்துல ஒரு முடிவெடுத்ததன் காரணமாக இன்றைக்கும் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலையும் ஒருத்தர் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க விளங்கிக் கொள்ள வேணும், எந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டும் என்ற மாதிரியே எந்த இடத்துல நாங்க முடிவெடுக்க கூடாதுன்ற விஷயத்தையும் நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்தது, பில்ட் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்ஸ். எங்களுக்கு அழகான உறவுமுறைகளை கட்டியெழுப்பேலும், ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க, என்னையோட பழகுற எல்லாருமே கெட்டவங்க, என்னையோட பழகுற எல்லாருமே இப்படியானவங்க சொல்லி நீங்க நினைக்க தேவையில்ல. அது ரிலேஷன்ஷிப்ஸ் அழகான முறையில் எங்களுக்கு கட்டி எழுப்பி கொள்றதுக்கு இந்த பாடம் துணை புரியும். அடுத்தது, மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்சனல் சேலஞ்சஸ். இப்ப சின்ன பிள்ளை கிட்ட கேட்டாலும் இருக்கிறது ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, கார்ட்டூன் பார்க்க வேணும் என்ற அளவுக்கு தான் இப்ப இருக்குது. எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது, டிப்ரெஷன்ன்றது இருக்குது. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட, இந்த டிப்ரெஷன் என்ற லெவலுக்கு வராம நாங்க எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்றது, எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி கொண்டு போறன்ற விஷயங்களை நாங்க பார்ப்போம். அடுத்தது, சப்போர்ட் அதர்ஸ் த்ரூ கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். உங்களுக்கு ஏனையவர்களுடைய மனநிலைகளை மாற்றுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடிய ஒரு தொழில் துறைக்கான அடித்தளமாக இது இருக்கும். நீங்க விரும்பினா இதை தொடர்ந்து HND 18 மாதங்கள், அதனை தொடர்ந்து இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரமிக்க ஒரு பட்டதாரி BSc இன் சைக்காலஜி என்ற அந்த டிகிரி வர காட்டியும் உங்களுக்கு பேசிக்கொள்ள இயலும். அடுத்தது, டெவலப் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் க்ரோத். உங்களோட நீங்க யாருன்றத முதலாவது எங்க இந்த சைக்காலஜில இருக்கிறதுல பர்சனல் டெவலப்மெண்ட் மொடியூல் தான் முதலாவதாக இருக்கிறது. அதுல ஸ்வட் அனலைசிஸ்ன்றது, நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கிற பலம் என்ன, உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்றதை நீங்க முதலாவதாக விளங்கிக் கொள்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன, நீங்க எதை நோக்கி பெய்த்து கொண்டிருக்கிறீங்கன்ற அந்த தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கான டூல்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. அடுத்து, இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிய மாதிரி எந்த இடத்துல முடிவெடுக்க கூடாதுன்றதையும் நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். ரைட். டிப்ளமா
counseling. The diploma in psychology and counseling is designed to provide students with a strong foundation in psychology and counseling practices. மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த பாடநெறியை நீங்க நிறைவு செய்த பின் உங்களுக்கு விரும்பினால் சைக்காலஜி ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கவுன்சிலிங் சென்டர்ஸ்ல விசேட தேவையுடைய மாணவர்கள் கற்கக்கூடிய பாடசாலைகள்ல, அதே மாதிரி எம்ஓச்ல உங்களுக்கான ட்ரைனிங்ஸை பெற்றுக்கொள்ளையிலும் நீங்கள் விரும்பினால் மாத்திரம், அது கட்டாயம் இல்லை. அப்படி இல்லாட்டியும் ஆன்லைன் மூலமாக முழுமையாக உங்களுக்கு இந்த பாடநெறியை நிறைவு செய்ய இயலும். This program introduces students to scientific understanding of human behavior, emotional well-being and counseling techniques. கவுன்சிலிங் ஸ்கில்ஸை, கவுன்சிலிங் டெக்னிக்ஸை முறையாக நீங்க இந்த பாடநெறி முடிவில் கற்றுக்கொள்வீங்க. The course prepares students to support individuals facing emotional and psychological challenges while developing essential communication and interpersonal skills. நீங்க உங்களுடைய திறமையா, அதாவது உங்களுடைய கவுன்சிலிங் செய்யறதுக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்வீங்க. இது 6 மாதத்துக்குரிய பாடநெறி. அதே நேரம் அசைன்மெண்ட் மாத்திரம் தான் நீங்க சப்மிட் பண்ண வேணும். எக்ஸாம் இல்ல, இந்த பாடத்துக்கு எக்ஸாம் இல்ல. இந்த பாடநெறியை நிறைவு செய்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த பாடநெறியை முடிக்கக்குள்ள ஹெச்என்டி பத்தி நிறைய கேட்டிருந்தீங்க. இதை பாடநெறியை முடிக்கக்குள்ள 18 மாசத்துக்குரிய யூகே சர்டிபிகேட், கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடி. யூகே சர்டிபிகேட் தரும் போது யூனிவர்சிட்டியில அவார்டிங் பாடிஸ் தான் தருவோம். யூஜிசி டிப்ளமாக்கோ டிகிரிக்கோ இல்லை, தெளிவாக விளங்கிக்கோங்க. யூஜிசின்றது டிப்ளமாக்கோ டிகிரிக்கோ இல்லை. அப்படி தாராங்கண்டாலும் நாங்க தந்தோன்னு சொன்னாலும் அதை உங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் செய்யலாம். இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால நீங்க டிகிரி செஞ்சீங்களாக இருந்தாலோ மாஸ்டர்ஸ் செஞ்சீங்களாக இருந்தாலோ ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க. அந்த லெட்டரை எடுக்க இயலாது, அது டிப்ளமாக்கோ ஹெச்என்டிக்கோ. ஆனா யூகே சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ற நேரம் உங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி, பிரிட்டிஷ் கவுன்சில் அட்டஸ்டேஷன் பண்ண இயலும். அடுத்தது, இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், நிறுவனங்கள் எந்த யூகே சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணினாலும் அந்த நிறுவனங்களுக்கு டிவிசி அங்கீகாரம் இருக்க வேணும். நாலேஜ் இன்ஸ்டிடியூட் வந்து டிவிசி மோட்டிவைரஸோட சேர்ந்து தான் சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த அடிப்படையில மோட்டிவைரஸ் சர்டிபிகேட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி போகும்போது டிவிசி அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் தான் மோட்டிவைரஸ்ன்றது. ஸோ உங்களுக்கு அந்த சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள இயலும். அதே நேரம் ஃபாரின் மினிஸ்ட்ரி, பிரிட்டிஷ் கவுன்சில் அட்டஸ்டேஷன் எந்தவித பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். டிப்ளமாக்கும் சரி, ஹெச்என்டிக்கும் சரி. இதை தாண்டி டிகிரியை பொறுத்த வரையில இது 1 வருடத்துக்குரியது. முழுமையாக ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் நீங்க கட்டாயமாக எங்களோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸுக்கு கலந்து கொள்ள வேணும். டிகிரிக்கு, ஹெச்என்டிக்கும் நீங்க கலந்து கொள்ள வேணும். 3 நாட்களுடைய ஒரு ப்ரோக்ராமுக்கு கலந்து கொண்டீங்கன்னா போதுமானது. ஹெச்என்டிக்கு கட்டாயமாக 5 நாட்களுடைய ப்ரோக்ராமுக்கு கலந்து கொள்ள வேணும். இலங்கையிலேயும் நாங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் செய்கிறோம், இந்தியாவிலேயும் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் செய்கிறோம், ஃபாரின் இன்டர்ன்ஷிப் தாய்லாந்துலேயும் செய்கிறோம். ஃபாரின் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்கள் விரும்பினால் கலந்து கொள்ள முடியும் என்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இது தவிர ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு வெறுமனே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஒன்று மாத்திரம் தான். ஸோ உங்களுக்கு பாடநெறி சம்பந்தமான முழுமையான விளக்கம் இதுல கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். கிளாஸ் டைம் வந்து என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு? அதாவது ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே. ரைட், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எக்ஸ்பிளனேஷன் போகும். இப்போ யாருமே நான் பேசக்கொள்ள பேசல, ஸோ நான் தமிழ்ல கொண்டு போனேன். எல்லாருமே ஓகேன்னு சொன்னா முழுக்க இங்கிலீஷால கொண்டு போக இயலும். எல்லாருமே ஓகேன்னு சொன்னா தமிழ்ல கொண்டு போக இயலும். பட் அது ஈஸியா இருக்கும். தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ ஏதாவது ஒன்றுல கொண்டு போறது. ரெண்டாலையும் கொண்டு போறனாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. பை லாங்குவேஜ் ஓகே இருக்கு மேடம். ரைட், ஓகே. ஓகே, வேற ஏதாவது கோஆர்டினேட்டர்?
ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா? ஓகே, அப்போ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கொள்வோமா கோஆர்டினேட்டர் மிஸ்? ஹலோ மேம். எஸ். அசைன்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ப்ரெசன்டேஷன் அப்படி எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லைன்னு சொன்னா அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கடா. உங்களோட ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து செல்ஃப் அவேர்னஸ் பற்றி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதில் வந்து விஷன் போர்டுன்னு சொல்லி ஒன்று செஞ்சு எங்களுக்கு அனுபவம் வேணும் சாஃப்ட் காப்பியா. அது தவிர நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யணும். டிப்ளமாக்கு இன்டர்ன்ஷிப் 3 டேஸா? எஸ், 3 டேஸும் இருக்குது, 5 டேஸும் இருக்குது. உங்களுக்கு விரும்பினால் கலந்து கொள்ள இயலும், கட்டாயம் என்று சொல்லி இல்லை. அது ஸ்ரீலங்கால இல்லாட்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்குதா ஸ்ரீலங்காவிலையும் இன்டர்ன்ஷிப்? இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. ஓகே. வேற ஏதாவது? Okay, I wish you all the best in your studies and hope your time at Knowledge Institute will be successful and inspiring. Thank you so much. தேங்க்யூ மேம்.